ஹாய் எவ்ரிஒன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 3 டிஎஃப்டி பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி உள்ள சம் எம்சிக்யூஸ் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் அண்ட் இமேஜினரி சீக்வன்சஸ், அதோட டிஎஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி சீக்வன்சஸ். ஸோ நம்ம டிஎஃப்டி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட சிக்னல் வந்து என்னோட இன்புட் எக்ஸ் ஆஃப் என் வந்து ரியல் நம்பராகவும் இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து தான் we will be getting the டிஎஃப்டி. ஸோ நமக்கு கிடைக்கிற டிஎஃப்டியும் வந்து ரியல் பார்ட் மட்டுமும் இருக்கலாம், ரியல் அண்ட் இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாகவும் என்னோட டிஎஃப்டி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ let x of k be the DFT of the sequence x of n. So x of n நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, let x of n be a complex number. ஸோ அதில் ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ x of n is equal to x r of n plus j x I of n. ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு காஞ்சுகேட் எடுக்க போகிறேன். ஸோ எக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் n is equal to x r of n real part minus j imaginary part. Okay sir. So let's add both the equations. So let this be equation 1 and this be equation 2. Okay sir. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு டிஎஃப்டி எடுத்தா I will be getting x of k. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் கேலையும் என்ன இருக்கும், ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட் இருக்கலாம். ஸோ லெட் தட் ரியல் பார்ட் பி எக்ஸ் ஆர் ஆஃப் கே பிளஸ் ஜே, இமேஜினரி பார்ட் இஸ் எக்ஸ் ஐ ஆஃப் கே. ஓகே சார். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணி எக்ஸ் ஆர் ஆஃப் என் எக்ஸ் ஐ ஆஃப் என்னுக்கு எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் I am adding 1 plus 2. So adding 1 plus 2, I get என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we get x of n plus x star of n equal to, இங்கே இந்த ரெண்டு இமேஜினரி டேர்ம் கேன்சல் ஆகிடும், ஒன்று ப்ளஸ் ஒன்று வந்து மைனஸ். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் 2 times of x r of n. ஸோ I get x r of n real part is equal to 1 by 2 into x of n plus x star of n. Okay sir. So this is one expression. Okay, x r of n கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த x r of n-க்கு இந்த ரியல் பார்ட்டுக்கு டிஎஃப்டி எடுத்தா என்ன சார் ஆகும்? So I will be applying DFT for this real part. So DFT of x r of n. ஸோ இந்த ரியல் பார்ட்டுக்கு டிஎஃப்டி எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 1 by 2 equal to DFT of 1 by 2 x of n plus x star of n. ஓகே சார். ஸோ இதுக்கு டிஎஃப்டி எடுத்தோம்னா 1 by 2 வெளியே வந்துடும். அடுத்து x of n-க்கு DFT is x of k plus DFT of x star of n is x star of n minus k. Okay sir. So x r of n-க்கு DFT வந்து x r of k, capital X r of k. So this is the expression. So இந்த expression வந்து நிறைய MCQsல கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரியல் பார்ட்டோட டிஎஃப்டி என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி they are raising questions. Okay sir. So ஓகே, இது ஒரு போர்ஷன். அடுத்து இதே மாதிரி இமேஜினரி டேர்ம் நம்ம டிஎஃப்டி கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். ஸோ இமேஜினரி டேர்முக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
இப்போ வந்து ரியல் பார்ட்டுக்கு 1 + 2 ஈக்குவேஷன்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இமேஜினரி டேர்முக்கு ஐ நீட் டு சால்வ் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2. 1 and 2 மைனஸ் பண்ணுங்க. ஸோ equation 1 minus 2. equation 1 minus 2 பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ 1 minus 2 is x of n minus x star of n is equal to minus பண்ணோம்னா ரியல் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ கெட் 2jxi of n. ஓகே சார். இப்போ xi of n மட்டும் தனியாக வச்சுக்கலாம். ஸோ xi of n is equal to 1/2j x of n minus x star of n. ஓகே சார். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து டேக் டிஎஃப்டி ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த இமேஜினரி டேர்முக்கு டிஎஃப்டி எடுத்தோம்னா என்ன சார் ஆகும்? ஸோ டிஎஃப்டி ஆஃப் xi of n is equal to DFT of 1/2j x of n minus x star of n. So DFT கண்டுபிடிச்சோம்னா 1/2j வந்துரும். x of n க்கு DFT is x of k, x star of n க்கு DFT is x star of n minus k. DFT of x star of I is xi of k. Okay sir. ஸோ இப்போ இமேஜினரி பார்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிஎஃப்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ரைட். ஸோ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டுக்கு டிஎஃப்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ரியல் பார்ட்டை வேறு எப்படி எழுதலாம்? ஓகேவா? அதாவது சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி சார். அதை யூஸ் பண்ணி எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ x of k equal to x star of n minus k. x of k equal to x star of n minus k. ஸோ இப்போ x of k எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? x of k I can represent as real and imaginary. So real and imaginary represent பண்ணா x of k plus j xi of k equal to x star of n minus k. So x r of n minus k plus j xi of n minus k. Okay. ஸோ எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே போட்டிருக்கோம். அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே ஹோல் கான்ஜுகேட் போடணும். ஸோ எக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் என் மைனஸ் கே இல்லையா? ஸோ எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹோல் கான்ஜுகேட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே சார். ஸோ இப்போ ஹோல் கான்ஜுகேட் ரெப்ரசன்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா whole conjugate வரும்போது I can rewrite this equation as x star of n minus k minus j xi of n minus k. Okay sir. So here it is x r of k plus j xi of k. So இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரியல் பார்ட்டியும் இமேஜினரி பார்ட்டியும் நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா ஸோ ரியல் பார்ட் இந்த சைடும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்குது, இந்த சைடும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன்? ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன் பிஹைண்ட் திஸ் ஒன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐ கேன் சே ஆஸ் எக்ஸ் ஆர் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் ஆஃப் என் மைனஸ் கே.
ஸோ இந்த கன்க்ளூஷன் இருக்குது. ஸோ அடுத்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஐ ஆஃப் கே can be written as equal to minus x I of n minus k. Right? So real part. So in the real part is equal to this real part. This imaginary part is equal to this imaginary part. அதுதான் சார். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். அடுத்து என்னோட சீக்வன்ஸ் வந்து ஆட் சீக்வன்ஸாகவும் இருக்கலாம், ஈவன் சீக்வன்ஸாகவும் இருக்கலாம். அதாவது ஆட் சிக்னலாகவும் இருக்கலாம், ஈவன் சிக்னலாகவும் இருக்கலாம். ஓகே சார். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரியல் பார்ட் என்ன வரும், இமேஜினரி பார்ட் என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் வந்து ஈவன் சீக்வன்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல். ஸோ அதே ஆடாக இருந்தால் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் என். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆட் சீக்வன்ஸ். ஓகே சார். ஸோ எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் ஆஃப் கே ப்ளஸ் ஜே எக்ஸ் ஐ ஆஃப் கே. ஸோ இது இப்படி எழுதுறதை விட நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனில் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ let's start. So x of k is equal to, I can write it as xr of k plus j x I of k. ஓகே சார். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன் இதை இப்படியே எழுதணும், ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா எக்ஸ் ஆஃப் கே டிஎஃப்டியோட ஃபார்முலா இஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு n மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஆஃப் என். ஸோ எக்ஸ் ஆஃப் என்ன ரியல் அண்ட் இமேஜினரியில் எழுதுனோம்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ்ஆர் ஆஃப் என் ப்ளஸ் ஜே எக்ஸ் ஐ ஆஃப் என். ஓகே, மல்டிப்ளைடு பை இ பவர் மைனஸ் ஜே 2 pi k n divided by capital N. e power minus j 2 pi k n by capital N. ஓகே ஓகே சார். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இ பவர் டேர்மை வந்து ஏன் இ பவர் மைனஸ் ஜேன்னு வச்சுருக்கணும், அது சைன் காஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் ரைட் இட் as summation n equal to 0 to n minus 1 x r of n plus j x I of n multiplied by e power j. So I can write the e power j as e power j term நம்ம என்னன்னு எழுதுறோம் அப்படின்னா, I can write it as cos 2 pi k n by n minus j sin 2 pi k n by n. So multiply. இது ஃபுல்லாக சம்மேஷனுக்குள்ளே வந்துடும் சார். ஓகே சார். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் வில் பி ஈக்குவல் டு summation n equal to 0 to n minus 1. So xr of n cos 2 pi k n by n. So இந்த term அடுத்து minus j x r of n sin 2 pi k n by n. ஓகே, ஸோ அடுத்து ப்ளஸ் ஜே எக்ஸ் ஐ ஆஃப் என் காஸ் 2 பை கே என் பை என். அடுத்து மைனஸ் ஜே இன்ட்டு ஜே இஸ் ஜே ஸ்கொயர் இஸ் மைனஸ் 1. ஸோ இது என்ன ஆகிடும்னா தானே ப்ளஸ்ன்னு வந்துடும். அடுத்து எக்ஸ் ஐ ஆஃப் என் சைன் 2 pi k n by n. ஓகே சார். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா, ரியல் பார்ட்ஸ்லாம் ஒன்றா எழுதிடுங்க, இமேஜினரி பார்ட்ஸ்லாம் தனியாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுங்க. ஸோ ரியல் பார்ட்ஸ், இமேஜினரி பார்ட்ஸ். ஸோ சம்மேஷன்
n equal to 0 to n minus 1. ரியல் பார்ட் என்ன வரும் அப்படின்னா xr of n cos 2 pi kn by n. சாரி, 2 pi kn by n. அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இன்னொரு டேர்ம் இருக்கு, x I of n sin 2 pi kn by n. So this is real part. அடுத்து imaginary part எழுதுவோம். So plus j summation n equal to 0 to n minus 1. இது இப்போ imaginary part எது எது இருக்குது பார்த்தோம்னா இது ரெண்டு imaginary part. ஸோ imaginary part எடுத்து நம்ம எழுதிக்கலாம், x I of n cos 2 pi kn by n. சரி, அடுத்து minus x r of n sin 2 pi kn by n. So this is imaginary part. So real part இருக்கு, imaginary part இருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து x of k, this is x of k. இந்த x of k நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா xr of k plus j x I of k. ஓகே சார். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ when comparing this equation I can write as xr of k is equal to summation n equal to 0 to n minus 1 xr of n cos 2 pi kn by n plus xi of n sin 2 pi kn by n. Okay, அடுத்து imaginary. So imaginary term can be written as imaginary term is x I of k equal to summation n equal to 0 to n minus 1 x I of n cos 2 pi kn by n minus x r of n sin 2 pi kn divided by n. ஓகே சார். ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அது வந்து எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே எக்ஸ் ஆஃப் அந்த டேர்மில் வச்சு எழுதணும், அதாவது சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நம்ம எழுதணும். இங்கே வந்து சைன் காஸ் வச்சு அதே ரியல் பார்ட் ஆஃப் டிஎஃப்டி இமேஜினரி பார்ட் ஆஃப் டிஎஃப்டியை நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஓகே சார், இதில் இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரியல் பார்ட்ஸ் இமேஜினரி பார்ட்ஸாகவும் இருக்கலாம், ஆட் போர்ஷன் ஈவன் சீக்வன்ஸ், அதாவது ஆட் சீக்வன்ஸ் ஈவன் சீக்வன்ஸாகவும் இருக்கலாம், ஓகேவா? ஓகே சார். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ் ஆஃப் கேவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் வந்து ரியல் ஈவனாக இருக்கலாம், ரியல் ஆடாக இருக்கலாம், இமேஜினரி ஈவனாக இருக்கலாம், இமேஜினரி ஆடாகவும் இருக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ எக்ஸ் ஆஃப் கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரியல் ஈவனாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆஃப் கே இஸ் ரியல் அண்ட் ஈவன். ஸோ இது ரியல் ஆடாக இருந்துச்சுன்னா இட் இஸ் இமேஜினரி ஆட். அடுத்து இமேஜினரி ஈவனாக இருந்துச்சுன்னா இமேஜினரி ஈவன், இமேஜினரி ஆடாக இருந்துச்சுன்னா ரியல் ஆட், ஓகேவா? ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த போர்ஷன் எக்ஸ் ஆஃப் என் வந்து பிரச்சனை இல்லை, ஓகேவா? ரியல் ரியல் ஈவன் ஆட் இமேஜினரி ஈவன் ஆட் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து இதே இங்கே என்ன இருக்கோ அதையே எடுத்து இங்கே எழுதிக்கலாம், ஈவன் ஈவன் ஆட் ஆட் ஈவன் ஈவன்
ஆட் ஆட். ஓகே சார். இப்போ ரியல் இமேஜினரி இமேஜினரி ரியல் அப்படிங்கிற சீக்வன்ஸில் எழுதிக்கோங்க. ரியல் இமேஜினரி இமேஜினரி ரியல் அப்படிங்கிற சீக்வேஷன் எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணியும் நிறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் 1 மார்க் பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணிடுறது நல்லது. ஓகேவா? ஓகே சார். ஸோ எக்ஸ் ஆஃப் கே வந்து ரியல் ஈவன் சொல்லிட்டீங்க, இமேஜினரி ஆட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும், அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே சார். ஸோ அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தோம் இல்லையா ஈக்குவேஷன், இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் கே தெரிஞ்சுதான் இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆஃப் கேயோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே சார். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ் ஆஃப் கே வந்து ரியல் ஈவன். சரியா? ஸோ ரியல் ஈவனுக்கு எப்படி மேக்னிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேலே போயிடுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரியல் பார்ட் எது? ஸோ திஸ் ஒன். ஸோ இந்த ரியல் பார்ட்டில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் எக்ஸ்பிரஷன் எடுக்கணும். ஸோ ரியல் பார்ட் எக்ஸ் ஆஃப் கே இஸ் ரியல். அடுத்து ஈவன். ஈவன் வரும்போது காஸ் டேர்ம் எடுத்துக்கோங்க. ஆடுன்னு வரும்போது சைன் டேர்ம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஈவன். ஸோ அதனால் இந்த டேர்ம் வந்து நமக்கு வந்துடும் எக்ஸ் ஆர் ஆஃப் என் காஸ் 2πkn by n. ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் கே. அடுத்து பாருங்கள் இமேஜினரி ஆடு இருக்குது. ஸோ இமேஜினரி எக்ஸ் ஆஃப் கே இஸ் இமேஜினரி அப்படிங்கிறதுனால இமேஜினரி டேர்முக்கு இங்கே வந்துடுங்க. ஸோ இமேஜினரி டேர்மில் ஆடுன்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் டேர்ம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக இமேஜினரி டேர்ம், அதனால் ஒரு மைனஸ் ஒரு ஜே வந்து தானாகவே வந்துடும். ஸோ மைனஸ் ஜே. அடுத்து எக்ஸ் ஆர் ஆஃப் என் சைன் 2πkn by n. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இமேஜினரி ஈவன். சரி, இமேஜினரி ஈவன் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் கேவும் என்னவா இருக்கும்? இமேஜினரி ஈவன். ஸோ இமேஜினரி ஈக்குவேஷனில் போயிட்டு ஈவனுங்கிறதுனால சைன் டேர்ம் எடுத்து நம்ம எழுதிக்கணும். ஸோ காஸ் டேர்ம் எடுத்து நம்ம எழுதிக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் கே வந்து இமேஜினரி இல்லையா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஒரு இமேஜினரி இங்கே ஒரு ஜே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஜேவையும் நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். ஸோ ஜே இன்ட்டு சம்மேஷன் n = 0 to n minus 1 x I of n cos 2πkn by n. ஓகே சார். ஸோ அடுத்து வந்து எக்ஸ் ஆஃப் கே இஸ் அடுத்த கேஸ் வந்து ரியல் அண்ட் ஆட். ஸோ ரியல் டேர்ம் இது இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்மில் ஆடுங்கிற போது வந்து சைனோட வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் ஐ ஆஃப் என் சைன் 2πkn by n. ஓகே சார். ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே சார். ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். So if x of k is DFT of a sequence x of n, then the DFT of real part of x of n is. Okay, so DFT of real part of x of n. Right? So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா DFT of real part of x of n, அதாவது x r of n. So இதுதான் real part. So இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So this is nothing but x r of k. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆர் ஆஃப் கே இஸ் நம்ம ஏற்கனவே இந்த டெரிவேஷன் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ் ஆர் ஆஃப் கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இது இருக்குது. எக்ஸ் ஆர் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் ஆஃப் கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் மைனஸ் கே. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. 1/2 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்டார் ஆஃப் என் மைனஸ் கே. ஓகே சார். ஸோ அடுத்து ஆப்ஷன் ஏ. அடுத்து x of k is DFT of a sequence x of n, then the DFT of imaginary part of x of n. Imaginary part of x of n. x of n ஓட இமேஜினரி பார்ட்டுக்கு DFT கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா DFT ஆஃப் இமேஜினரி பார்ட் x I of n இதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் x I of k. ஸோ அந்த டெரிவேஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் B 1/2j x of k minus x star of n minus k. So this will be the correct answer. மேலே டிரைவ் பண்ணாலே அதுலேருந்து தான் ஆன்சர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபார் எ ரியல் வேல்யூடு சீக்வன்ஸ் x of n x r of k is equal to the answer is x r of n minus k. அடுத்து for
for a real valued sequence x of n, xi of k is equal to minus xi of n minus k. Okay sir. So அடுத்து இது எல்லாமே டெரிவேஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து x of n is real and even, then what is the DFT of x of n அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிள் காலம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் we get this answer. Summation n equal to 0 to n minus 1 x of n into cos 2 pi nk by n. Okay sir. So if x of n is real and odd, then what is the IDFT of the sequence? Okay, so x of n வந்து real and odd, so IDFT என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So answer is option A, j into 1 by n summation n equal to 0 to n minus 1 x of k sin 2 pi nk by n. Okay, அடுத்து if x of k is DFT of x of n, then when x of n is real and even, then x of k is, okay, so x of n ஓட DFT வந்து x of k. அடுத்து when x of n is real and even, x of n வந்து real and even இருந்துச்சுன்னா x of k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு டேபிளர் காலம், அந்த டேபிளர் காலத்துல இருந்து நம்ம ஆன்சர் எடுக்க போகிறோம். ஸோ அந்த டேபிளர் காலத்தை ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் நம்ம எழுதணும், எக்ஸ் ஆஃப் கே. ஓகேவா? ஸோ என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரியல், ரியல், இமேஜினரி, இமேஜினரி, ரைட்டுங்களா? அடுத்து வந்து ஆட் ஈவன் நம்ம எழுதணும். ஸோ ஆட் ஈவனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஈவன், ஆட், ஈவன், ஆட். ஓகே சார். அடுத்து எக்ஸ் ஆஃப் கே சார். ஸோ எக்ஸ் ஆஃப் கே, எக்ஸ் ஆஃப் கேல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அப்படியே இந்த ஈவன் ஆடை எழுதிக்கோ. இங்கே என்ன ஈவன் ஆடு இருக்கோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஈவன், ஆட், ஈவன், ஆட். ஓகே சார். இப்போ ரியல் இமேஜினரி நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ ரியல் இமேஜினரி எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் going to be the real. அடுத்து imaginary, so next is also imaginary and next is real. Okay sir. இவ்வளோதான் சார். இந்த டேபிள் பேஸ் பண்ணி இப்போ உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ரியல் ஈவன், ஸோ ரியல் ஈவன்னா எக்ஸ் ஆஃப் கே இஸ் ரியல் அண்ட் ஈவன். ஸோ ஆன்சர் இஸ் ரியல் அண்ட் ஈவன். அடுத்து பாருங்க ரியல் அண்ட் ஆட். ஸோ ரியல் அண்ட் ஆட் இஸ் இமேஜினரி ஆட், imaginary odd. Okay, so next is imaginary even. So imaginary even is imaginary even. அடுத்து imaginary odd. So imaginary odd is a real odd, real odd. Okay sir. So அடுத்து if n point sequence x of n has n point DFT x of k. So x of n ஒரு sequence இருக்கு, அதுக்கு DFT is x of k. Then DFT of x star of n minus n is equal to, it will be equal to x star of k. Okay sir. So அடுத்து the circular convolution of two discrete sequences x1 of n and x2 of n represented as, so x1 of n ஒரு sequence இருக்கு, x2 of n ஒரு discrete sequence இருக்கு. அதோட circular convolution நம்ம எப்படி represent பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, x1 of n circularly convoluted with signal x2 of n. So இதுல இந்த ஸ்டார் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா it is circular convolution. ஸ்டார் போட்டோம்னா circular convolution. இல்லை சார் இப்போ வெறும் ஸ்டார் மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா it is linear convolution.
ஓகே சார். ஸ்டார் போட்டு சர்க்கிள் பண்ணால் சர்க்குலர் கன்வல்யூஷன். வேறு எப்படி இன்னொரு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா என் போட்டு அது சர்க்கிள் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் என்னது ஸோ என் போட்டு சர்க்கிள் பண்ணாலும் இட் இஸ் ஆல்சோ சர்க்குலர் கன்வல்யூஷன் ஒன்லி. ஓகேவா? ஓகே சார். அடுத்து தி சர்க்குலர் கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் ஆஃப் டூ சீக்வன்சஸ் இஸ் x1 of n circular convoluted with x2 of n. Then what is the circular convolution in frequency domain? ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ x1 of n circularly convoluted with x2 of n. ஓகேவா? ஸோ இது வந்து டைம் டொமைனில். ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனில் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் வேணும்னா ஐ நீட் டு டேக் டிஎஃப்டி. ஸோ டிஎஃப்டி ஆஃப் x1 of n circularly convoluted with x2 of n is nothing but x1 of k multiplied by x2 of k. x1 of k multiplied by x2 of k. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அவைலபிள் அட் B. அடுத்து the product of the DFT of product of two discrete time sequences x1 of n and x2 of n is equivalent to. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா x1 of n product of two discrete sequences x1 of n x2 of n. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் டிஎஃப்டி. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/n x1 of k circularly convoluted with x2 of k. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா இட் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ சீக்வன்சஸ். multiplication of two sequences அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஓகே சார். ஸோ அடுத்து multiplication in time domain results in linear convolution of their respective DFTs in the transform domain. அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. இட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? ரிசல்ட்ஸ் இன் லீனியர் கன்வல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அதான் இங்கே தப்பு. ஓகேவா? ஸோ ரிசல்ட்ஸ் இன் லீனியர் கன்வல்யூஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் சர்க்குலர் கன்வல்யூஷன். ரிசல்ட்ஸ் இன் சர்க்குலர் கன்வல்யூஷன் வரும். ஓகே. அடுத்து சர்க்குலர் ஷிஃப்ட் ஆஃப் n பாயிண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு. சர்க்குலர் ஷிஃப்ட் ஆஃப் n பாயிண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் பி ஈக்குவலன்ட் டு லீனியர் ஷிஃப்ட் ஆஃப் இட்ஸ் periodic extension and its vice versa. It is equivalent to linear shift of its periodic extension and its vice versa. Okay sir. அடுத்து circularly odd and circularly even sequences நம்ம பார்க்க போறோம். ஸோ சர்க்குலர்லி ஆட் அண்ட் சர்க்குலர்லி ஈவன் சீக்வன்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்குலர்லி ஆடா சர்க்குலர்லி ஈவனா அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ சர்க்குலர்லி ஈவன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ சர்க்குலர்லி ஈவன் அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி கண்டிஷன் எக்ஸ் ஆஃப் n மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n for n equal to 1 to n minus 1 and x of 0 is arbitrary. So n equal to 1லேருந்து n minus 1க்கு வரைக்கும் x of n minus n is equal to x of n. So இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா it is circularly even. ஓகே சார், இது என்ன சார் கண்டிஷன்? இதை வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் we have a trick. என்ன ட்ரிக் அப்படின்னா if the sequence is same when we read it clockwise or anti-clockwise then it is circularly even. ஸோ கொடுத்துருக்க சீக்வன்ஸில் ஒரு சர்க்கிளில் பிளாட் பண்ணுங்க. பிளாட் பண்ணிவிட்டு அதை கிளாக்வைஸில் படித்தாலும் சேம் அதே ஆன்சர் தான் வரணும், ஆன்டி கிளாக்வைஸில் படித்தாலும் சேம் ஆன்சர் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் சர்க்குலர்லி ஈவன். ஓகேவா? ஓகே சார், எப்படி சார் இது பார்க்கலாம். ஸோ
ஒரு சர்க்கிள் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் 4 பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸில் படித்தாலும் அதே சீக்வன்ஸ் தான் வரணும். இதே கிளாக் வைஸில் படித்தாலும் ஓகேவா? ஸோ கிளாக் வைஸில் நம்ம எழுதினாலும் அந்த சீக்வன்ஸ் மாறக்கூடாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் சர்க்குலர்லி ஈவன். ஸோ பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஸோ இதே சர்க்குலர்லி ஆட் அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் என். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே சார். ஸோ இப்போ சர்க்குலர்லி ஈவன் சர்க்குலர்லி ஆட் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். எப்படி சர்க்குலர்லி ஈவன் எப்படி சர்க்குலர்லி ஆட் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே சார். The signal x of n is equal to 4, 3, 2, 1 is 4 point circularly even அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சர்க்குலர்லி ஈவன் 4 பாயிண்ட் சர்க்குலர்லி ஈவனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே சார். எப்படி சார் ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட் ட்ரா ஏ சர்க்கிள். சர்க்குலர்லி ஈவன்னா ஃபஸ்ட்டு ட்ரா ஏ சர்க்கிள், பிளாட் 4 பாயிண்ட்ஸ். ஓகே சார். அந்த 4 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து n ஈக்குவல் டு 0 எடுத்துக்கோ, n ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோ, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3. ஓகே சார். ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸ் நான் இங்கே பிளாட் பண்ணிக்கிறேன். 4, 3, 2, 1. ஓகே சார். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாக் வைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து பேஸாக எடுத்துக்கோ. ஓகேவா? இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்குலர்லி கிளாக் வைஸ் எழுதுங்க. ஸோ திஸ் இஸ் கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் நம்ம எழுதுனா என்ன சார் வரும் அப்படின்னா 4 அப்புறம் 1, 2, 3 கிளாக் வைஸில் எழுதியிருக்கேன். ஓகே சார். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம எழுதுவோம். ஸோ திஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் எழுதுனோம்னா என்ன வரும்? 4, 3, 2, 1. ஓகே. ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் எழுதிட்டோம். இது ரெண்டும் சேமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை சார், ரெண்டும் வேறு வேறு. கண்டிப்பாக திஸ் டூ ஆர் நாட் தி சேம். ஓகேவா? தே ஆர் நாட் தி சேம், தே ஆர் நாட் ஈக்குவல். Therefore, the given sequence is not circularly even. ஓகேங்களா? ஸோ given statement is false. இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இது பாருங்க, 4, 3, 2, 1, 1, 2, 3. இது வந்து 6 பாயிண்ட் சர்க்குலர்லி ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் செக் இட். So 6 points, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஓகே. ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிடலாம். 4, 3, 2, 1, 2, 3. Okay. So let this be the reference point. ஓகேவா? ஓகே சார். ஸோ கிளாக் வைஸ் எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் நம்ம எழுதுனா என்ன கிடைக்குது? 4, 3, 2, 1, 2, 3. ஓகே. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ், CW ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் எழுதுங்க. என்ன வரும்? 4, 3, 2, 1, 2, 3. ஓகே. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ போத் ஆர் equal. Both the sequences are equal. Therefore, it is circularly even. Okay, sir. அடுத்து இந்த sequence 4, 3, 2, 1, 1, 2, 3 is 8 point circularly even அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 8 point circularly ஈவனா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
ஓகே. ஸோ ஃபஸ்ட் இந்த சீக்வன்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ சீக்வன்ஸை பாருங்கள். 8 பாயிண்ட் அப்போ 8 சாம்பிள்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் 0s ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4, 3, 2, 1, 2, 3 6 தான் இருக்குது. ஸோ 8 பாயிண்ட் வரணும். ஸோ ஆட் லாஸ்ட்டில் 2 zeros. இப்போ இது 8 பாயிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே சார். இப்போ 8 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுங்க. 1, first, second, third, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 பாயிண்ட்ஸ்னால் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இந்த பாயிண்ட்ஸ்னால் நம்ம எழுதுவோம். ஸோ 4, 3, 2, 1, 2, 3, 0, 0. Okay sir. So let this be the reference point. இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எழுதுங்க. ஸோ லெட் மீ ரைட் திஸ் இன் கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 4, 0, 0, 3, 2, 1, 2, 3. அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ CCW கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் எழுதுனோம்னா 4, 3, 2, 1, 2, 3, 0, 0. இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா both are not equal. Therefore this is not circularly even அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர்லி ஈவன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை பாயிண்ட் சர்க்குலர்லி ஈவன் பாருங்கள். ஸோ சீக்வன்ஸில் அத்தனை சாம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஆட் ஜீரோஸ். ஸோ ஒரு சர்க்கிளில் ஈக்குவலி ஸ்பேஸ்டு பாயிண்ட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் எழுதுங்க, ஆன்டி கிளாக் வைஸ் எழுதுங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் சர்க்குலர்லி ஈவன். நாட் ஈக்குவல், ரெண்டு சீக்வன்ஸும் நாட் ஈக்குவல், அதாவது கிளாக் வைஸில் எழுதுனதும் ஆன்டி கிளாக் வைஸில் எழுதுனதும் நாட் ஈக்குவல் அப்படின்னா இட் இஸ் நாட் சர்க்குலர்லி ஈவன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்குலர்லி ஈவன் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து சர்க்குலர்லி ஆடு நம்ம பார்க்கணும். ப்ராப்ளம். தி சிக்னல் x of n equal to 0, -3, 2, 0, -2, 3 is 6 point circularly odd. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 6 point circularly odd. ஸோ சர்க்குலர்லி ஆட் எப்படி கண்டுபிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் x of n minus n is equal to minus x of n. So this is the condition to find whether the given sequence is circularly odd or not. ஓகே சார். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ x of 0 is 0, x of 1 is -3, x of 2 is 2, x of 3 equal to 0, x of 4 is -2, x of 5 is 3. ஸோ இதுதான் கொடுத்துருக்க சீக்வன்ஸ். ஸோ இப்போ கண்டிஷனை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ கண்டிஷன் இஸ் x of n minus n equal to minus x of n. Okay sir. So here n equal to 6. 6 point circularly odd ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ n equal to 6. செக் பண்ணிடலாம். x of 6 minus ஃபஸ்ட்டு சாம்பிள் 0th வந்து நம்ம விட்டுறலாம். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. ஸோ 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 minus 1 is equal to
minus x of here small n. Here small n or no, so here small n is 1. So x of 6 minus 1 is x of 5 equal to minus x of 1. So x of 5 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is 3 equal to minus x of 1. X of 1 is minus 3. So 3 minus 3. So condition satisfied. So the above condition is satisfied. So இதே மாதிரி ஒவ்வொரு சாம்பிளுக்கும் எல்லா சாம்பிளுக்குமே நம்ம செக் பண்ணிடணும். ஸோ அடுத்து வந்து x of 6 minus 2. So x of 6 minus 2 is equal to minus x of 2. So 6 minus 2 is 4 minus x of 2. X of 4 is minus 2 equal to minus x of 2 is 2. Yes. Here also condition is satisfied. The sample x of 6 minus 3 equal to minus x of 3. Okay, so x of 3 equal to minus x of 3. So x of 3 here, x of 3 is 0 minus x of 3 is 0. So 0 equal to 0. So all samples in check பண்ணும்போது they are satisfying the condition. Therefore this is circularly odd. Therefore the given statement is true. So answer is true. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இது இப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா கொடுத்துருக்க சீக்வன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 0 minus 3 2 minus 3 2 0 minus 2 3. ஸோ இதுதான் கொடுத்துருக்க சீக்வன்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் மட்டும் விட்டுருங்க. ஸோ லீவ் தி ஃபஸ்ட்டு சாம்பிள் இதை விட்டுருவோம். ஸோ இதை விட்டுட்டு மீதி இருக்க சாம்பிள்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ மீதி இருக்க சாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேறு என்னென்ன சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே minus 3. ஸோ இதில் பார்த்தோம்னா இது சென்டர் பாயிண்ட் இதை விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ மீதி இருக்க ரெண்டு சைடும் பாருங்கள், ரெண்டும் மைனஸில் இருக்குது பாருங்கள், நெகட்டிவ் வேல்யூஸ். இங்கே -3, இங்கே +3, இங்கே 2 -2. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் சர்க்குலர்லி ஆட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இது இந்த யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நம்ம சர்க்குலர்லி ஆட் ஆர் நாட் ஏ சர்க்குலர்லி ஆட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் டிஎஃப்டி அண்ட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். டிஎஃப்டிக்கும் இசட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா we need to evaluate Z transform on equally spaced endpoints on unit circle. ஒரு யூனிட் சர்க்கிளில் equally spaced endpointsல Z transform evaluate பண்ணோம்னா we will be getting Z transform is equal to discrete Fourier transform. ஓகேவா? ஸோ x of Z is equal to x of k. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா evaluate Z is equal to e power j 2 pi k by n. ஸோ Z ஓட வேல்யூ e power j 2 pi k by n இருந்துச்சுன்னா x of z will be equal to x of k. so z transform DFT equal ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ரிலேஷன் பிட்வீன் டிஎஃப்டி அண்ட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். டிஸ்கிரீட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் ஆர்டினரி ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா when ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi k by n. when ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi k by n டிஎஃப்டி அண்ட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் will be equal. ஓகே சார். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் the endpoint DFT of a sequence is given by Z transform of a sequence at n equally spaced points around the dash in Z plane. So around the dash அப்படின்னு கேட்கும்போது ஸோ ஆன்சர் இஸ் around the unit circle. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ அதை நம்ம பார்த்தோம். evaluate Z transform on equally spaced endpoints on unit circle. ஸோ யூனிட் சர்க்கிளில் ஈக்குவலி ஸ்பேஸ்டு endpoints நம்ம பண்ணோம். ஸோ ஈக்குவலி ஸ்பேஸ்டு கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் சர்க்கிளின் Z plane.
So next, which of the following conditions is to be satisfied for the Fourier transform of a sequence to be equal as the Z transform of the same sequence? So எந்த கண்டிஷனில் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் Z ட்ரான்ஸ்ஃபார்மும் சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா they will be same when Z is equal to 1. So Z is equal to 1ங்கிறப்ப they both will be same. So அடுத்து the Z plane and S plane are related as. So ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா Z is equal to e power st. ஸோ இந்த ரிலேஷன் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஓகேவா. ஸோ Z is equal to e power 2 pi k by n. ஸோ இந்த கண்டிஷன் தான் இங்கே இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ Z is equal to e power st. ஓகே சார். ஸோ அடுத்து சிமிலாரிட்டி பிட்வீன் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா ஸோ ரெண்டுமே கன்வெர்ட் டிஸ்கிரீட் டைம் டொமைன் டு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் டொமைன். they both convert discrete time domain to frequency spectrum domain. ஸோ டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனாக மாற்றுறது தான் இந்த ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் டிஎஃப்டி ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், அடுத்து ரியல் அண்ட் இமேஜினரி சீக்வன்சஸ் பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், அடுத்து வந்து சர்க்குலர்லி ஆட் சர்க்குலர்லி ஈவன் இதை பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎஃப்டி அண்ட் ஐடிஎஃப்டி, டிஸ்கிரீட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்வெர்ஸ் டிஸ்கிரீட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் எ சீக்வன்ஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸுக்கு எப்படி டிஎஃப்டி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஐடிஎஃப்டி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.